ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். லக்ஷ்மி வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். அதை வந்து நம்ம பழைய பேங்கில் ரீயூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் எடுத்திருக்கேன், பழைய பேங்கிள். நெக்ஸ்ட்டு ஃபெவிக்ரில். நெக்ஸ்ட்டு 2 கலர் சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், க்ரீன் அண்ட் பிங்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீசர். என்ன பண்ணணும்னா, பிங்க் கலர் நூல் எடுத்து ஒரு அட்டையில் 25 to 30 டைம்ஸ் வந்து நம்ம சுற்றிக்கணும். சுற்றிட்டு அதை வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து ஃபெவிக்ரில் போட்டு நம்ம ஒட்டிக்கணும். ஸோ எல்லா த்ரெட்டும் ஜாயின் ஆகிற மாதிரி ஃபெவிக்ரில் போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த பேங்கிள் பார்த்திங்கன்னா என் குட்டி பாப்பாவோட பேங்கிள் தான் நான் எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். அதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கும் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னொரு எண்டு இருக்கும்ல, அந்த எண்டையும் நம்ம ஃபெவிக்ரில் போட்டு ஒட்டிக்கணும். அதே மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டையும் 2 எண்டில் ஒட்டிட்டு இப்போ வந்து க்ரீனை வந்து பிங்க்கில் ஒட்டுறோம். ஸோ நம்ம க்ரீனையும் பிங்க்கையும் ஜாயின் பண்ணுறோம். ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு அந்த பேங்கிளில் அந்த 2 த்ரெட்டையும் ஜாயின் பண்ண மாதிரி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு அதையும் கொஞ்சம் நேரம் நல்லா காய விட்டுருங்க. காய விட்ட பிறகு தான் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிங்க் கலர் நூலை எடுத்து சுற்றி இந்த சைட் கொண்டு வந்துட்டு க்ரீனை பிங்க்கில் விட்டு எடுங்க. விட்டுட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அந்த சைடு இப்போ க்ரீன் கலர் நூல் இருக்குது. ஸோ க்ரீனை சுற்றிட்டு இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு பிங்கை வந்து க்ரீனுக்குள்ளே விட்டு எடுங்க. விட்டு எடுத்துட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படின்னா உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். ரைட் சைடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ பிங்க் கலர் இருக்குது. பிங்க் கலரை வந்து லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடுங்க ஒரு சுற்றி. இப்போ வந்து லெஃப்ட் சைடு இருக்க க்ரீனை வந்து பிங்க்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுத்துடணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து ரைட் சைடு போயிடுச்சு, பிங்க் வந்து லெஃப்ட் சைடு வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி தான் ஃபுல் பேங்கிலும் ஒர்க் பண்ணணும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலன்னா மறுபடியும் பாருங்கள். க்ரீனை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட்டு கொண்டு வந்துட்டு அதே மாதிரி லெஃப்ட்டில் இருக்க பிங்க்கை வந்து ரைட் வழியாக உள்ளே விட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட குழந்தைங்களுக்கு நம்மளே டிசைன் பண்ணி போட்டு விடும்போது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரியே பார்த்திங்கன்னா செலவும் ரொம்ப கம்மி தான். ஏன்னா நம்ம பழைய பேங்கில் தான் ரீயூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லுமே ஒர்க் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, நான் எப்படி ஒர்க் பண்ணி முடிச்சிருக்கேன் அப்படின்றத உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ பாருங்கள், நான் முடிச்சிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த 2 த்ரெட்டும் கொஞ்சம் இருக்குது, அதனால் அதை நான் வந்து ஒரு நாட் போட்டுக்கிட்டு கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கணும். கொஞ்சம் விட்டு கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம உள்ளே ஒட்டிடணும். ஸோ பாருங்கள், நான் நல்லா டைட்டாக நாட் போட்டுக்கிறேன். நாட் போட்டாச்சு. நான் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அந்த விட்ட நூலை உள்ளே ஒட்டிட்டேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒரு அழகான சில்க் த்ரெட் பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.